வரிகள், டரீஃப் என்று சொன்னால் உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வரும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏன்னு சொன்னால் அவரையும் இந்த வரிகளையும் பிரிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் வரிக்கு மேலே வரி விதித்து வரி என்று சொன்னாலே ட்ரம்ப் என்று ஆயிட்டுது. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 29 ட்ரம்பினுடைய இந்த அரசியல் வரலாற்றில் இந்த ஜனாதிபதி பதவி காலத்தில் ஒரு கரி நாள் என்று சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு கரி நாள், அவருக்கு ஒரு பின்னடைவான நாள் என்று சொல்லலாம். அதுக்கு காரணம் அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று வழங்கின தீர்ப்பு. அமெரிக்காவினுடைய அப்பீல் கோர்ட், மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த தீர்ப்பில் ட்ரம்பால் விதிக்கப்படுற வரிகள் இருக்குதானே, அதில் பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை, இல்லீகலானவை என்று சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கி ட்ரம்பை மட்டுமில்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாரையும் மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே நேரம் ட்ரம்ப் அவர்களுடைய வரியால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சொன்றை கொடுத்திருக்குது. என்னதான் நடந்திருக்குது? எதுக்காக ட்ரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட வரிகள் எல்லாமே இல்லீகல், சட்டவிரோதமானவை என்று சொல்லி இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும்? இந்த உலகத்துக்கே ஒரு ராஜா மாதிரி இருந்து கொண்டு எல்லாருக்கும் வரிக்கு மேலே வரி விதித்து கொண்டிருந்த ட்ரம்ப் சறுக்கின இடம் என்ன? அப்படி என்று சொன்னால் இனி ட்ரம்ப் வரி விதிக்க மாட்டாரா? ட்ரம்ப் இவ்வளவு காலமும் நடத்தி கொண்டு வந்த இந்த டரீஃப் வார் என்று சொல்லுவோம், அதாவது வரி யுத்தம் என்றது இனி இருக்காதா? இனி ஏனைய உலக நாடுகளுக்கு நிம்மதியா என்று சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குதானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. முதல்ல ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்கு வரி விதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த வரி விதிக்கிற மெத்தட் இருக்குதானே, அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நெச்சோடனே வரி விதிப்பார். இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மேலே வரி விதிக்கணுமா, உடனே வரி விதிப்பார். அந்த வரியை தளர்த்தணுமா, உடனே நிப்பாட்டுவார். அது எப்படி உடனே காலம் ஒரு வரி, பின்னேரம் ஒரு வரி. காலம் 50% சொன்னால் பின்னேரம் 75%. நினைச்சு எப்படி இந்த வரிகளை விதிக்கிறார்? எப்படி அவருக்கு இந்த அதிகாரம் கேட்டால், நாங்கள் நினைப்போம் அமெரிக்க ஜனாதிபதி தானே இந்த உலகத்திலே மிகவும் சர்வ வல்லமை மிக்க ஒரு ஜனாதிபதி பதவி என்று சொன்னால் அது அமெரிக்க ஜனாதிபதி பதவி தான். எனவே அந்த பதவியில் இருக்கிறபடியால் ரெண்டாவது ட்ரம்ப் தெரிந்தானே கொஞ்சம் அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் மேன் டைப்பில் கொஞ்சம் திமிர்த்தனமாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். எனவே அதையும் இதையும் சேர்க்கக்குள்ள இந்த ஒரு தன்மையும் அந்த ஒரு தன்மையும் சேரும் போது ட்ரம்ப் இப்படி நடந்து கொள்கிறார், கிட்டத்தட்ட ஒரு தலைகளாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இதுக்கு பின்னால் சில உண்மைகள் இருக்குது. என்னதான் அமெரிக்க அதிபராக இருந்தாலும், என்னதான் சர்வ வல்லமை அவருக்கு இருந்தாலும், அமெரிக்காவில் சட்டம் ஒன்று இருக்கு தானே, அந்த சட்டத்துக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எவராக இருந்தாலும், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய சட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் கீழே தானே அவர்கள், அதுக்கு மேலே இல்லை தானே. எனவே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கணும். அது என்னன்றதை பற்றி முதல்ல பார்ப்போம். அமெரிக்காவினுடைய சட்ட புத்தகம் இருக்கு தானே, அந்த சட்ட புத்தகத்தை தட்டி பார்க்கிறார் ட்ரம்ப். தட்டி பார்க்கிறார் ஏதாவது சிக்கிதான்னு சொல்லி. அவருக்கு தோதாக, அவருக்கு வாய்ப்பாக 3 சட்டங்கள் அவருக்கு பொருத்தமாக இருக்குது. அந்த 3 சட்டங்களையும் உருவி எடுக்கிறார். அதை வச்சு கொண்டுதான் இவ்வளவு வரிகளும் இவ்வளவு அட்டகாசங்களும். அந்த 3 சட்டங்களும் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். 232வது சட்டம், ஆர்டிகல் 232 என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பார்த்தா அதுதான் ட்ரம்புக்கு பொருத்தமான முதலாவது சட்டம். அதை அப்படியே உருவி எடுக்கிறார். அந்த சட்டம் 1962ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு பொருள், எந்த நாட்டில் இருந்து எந்த பொருள் இறக்குமதி செய்தாலும் அமெரிக்காவுக்குள்ள வார ஒரு பொருளால் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் அந்த பொருள் மீது அமெரிக்க ஜனாதிபதி வரி விதிக்கலாம். எவ்வளவு வரியும் விதிக்கலாம், எப்படி என்றாலும் அதை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவி எடுக்கிறார். உருவி எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து என்னென்ன பொருட்கள் இறக்குமதி ஆகுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறன்னு யோசிச்சு அது எல்லாமே அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இது வந்தா பாதுகாப்பே போச்சுது, அமெரிக்கர்களாகிய
நாங்கள் பாதுகாப்பாகவே இருக்க முடியாது, எனவே இந்த பொருளை வந்து கட்டுப்படுத்தணும், பொருளை கட்டுப்படுத்தணும் சொன்னால் இறக்குமதியை வந்து கட்டுப்படுத்தணும், இறக்குமதியை வந்து கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கு மேலே வரி விதிச்சுத்தான் ஆகணும் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து தனக்கு தூதாக அந்த சட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்த சட்டத்தை வந்து ட்ரம்ப் கையில் எடுத்தது இப்போ இல்லை, இந்த முறை இல்லை, போன முறையை எடுத்துட்டார். 2018 ஆண்டே கையில் எடுத்துட்டார். எடுத்து என்ன செய்றார் என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்குள்ள வர அலுமினியம், இரும்பு இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு தானே, இதால வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி போட்டு 25%, 50% என்று சொல்லி மிக முக்கியமாக சைனாக்கு மேலே எல்லாம் அந்த காலத்தில் பயங்கரமா வரி விதிச்சவர். அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தின சட்டம் இந்த சட்டம் தான். அந்த சட்டத்தை வந்து யாருமே கேள்வி கேட்கவும் இல்லை, எந்த ஒரு நீதிமன்றம் வந்து தடை சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை. அது வந்து ட்ரம்புக்கு எல்லையற்ற அதிகாரங்களை கொடுத்ததன் காரணமாக அவர் வந்து அந்த சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தினார். இது முதலாவது. ரெண்டாவது சட்டம் என்னென்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து அந்த சட்ட புத்தகத்தை தட்டிக்கொண்டே போகிறார். போய் பார்த்தா அங்கால 301வது சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது ஆர்டிக்கல் 301 என்று சொல்லி 301வது சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த சட்டத்தினுடைய பேர் என்னென்னு சொன்னால் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்று சொன்னால் முறையற்ற வர்த்தக நடைமுறைகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதாவது அமெரிக்காவோட பிஸ்னஸ் செய்து தான் ஏனைய நாடுகள், இந்த ஏனைய நாடுகள் அந்த பிஸ்னஸ் செய்யும் போது ஏதாவது முறை தவறி நடந்தால், ஏதாவது பிழையான பொருட்களை ஏற்றுமதி செய்தாலோ அல்லது வரிகள் விதிக்கிறதுல வந்து முன்னுக்கு பின் கூடி குறைஞ்சாலோ அல்லது ஏதாவது ஒரு தவறு செய்தாலோ, இதை பார்க்க எங்களுக்கு முறையா தெரியல, இதில் பார்த்தா பிழையா தெரியுது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு தோணும் போது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தோணினால் உடனடியாக அவர் அதை கட்டுப்படுத்தலாம், அதுக்கு மேல வரிகள் விதிக்கலாம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான அதிகாரம் உண்டு. இந்த 301வது ஆர்டிக்கல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்று சொல்லி. இந்த சட்டம் 1974 ஆண்டில் உருவாக்கப்படுது. அந்த சட்டத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவி எடுக்கிறார். உருவி எடுத்து செய்த முதலாவது வேலையே சைனாக்கு மேல வரி விதிக்கிறார். ஏனென்று சொன்னா சைனா வந்து எங்களோட நடந்து கொள்ற விதம் வந்து பிழையாக இருக்குது, சைனா வந்து எல்லை முறி போகுது, எங்களுக்கும் சைனாக்கும் வந்து ஒத்து வரையில் என்று சொல்லி அந்த சட்டத்தை எடுத்து அவர் முதலாக பாவிச்சதை வந்து சைனாக்கு மேல தான். இதால அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சது, அமெரிக்காவுக்கு வந்து நிறைய லாபம் கிடைச்சது. எவ்வளவுன்னு சொன்னா $145 பில்லியன். அப்படியே உள்ளங்கையில தூக்கி வெண்ணியை கொடுத்த மாதிரி சொல்லிட் லாபம், அப்படியே லாபம். அதுலயும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே 2 சட்டத்தை கையில் எடுத்துக்கார், 2 சட்டத்தை வச்சுக்கொண்டு நிறைய வரிகளை விதிக்கிறார். இந்த 2 சட்டத்தாலையும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போறார். 3வது இடம் தான் முக்கியமான இடம். கிட்டத்தட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காலை வாரி விட்ட இடம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த 3வது சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தை கையில் எடுக்க போய்த்தான் இப்ப பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிப்பட்டு போயிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது 1977 ஆண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா IEEPA என்று சொல்றது, சுருக்கமா அப்படி சொல்றது. அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு சொன்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் என்று சொல்றது. அதனுடைய சுருக்கம் தான் இந்த IEEPA என்று சொல்றது. அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு சொன்னா சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டம். அந்த சட்டத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த சட்டத்தை எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தவறாக பயன்படுத்திட்டார், முறையற்ற விதத்தில் பயன்படுத்திட்டார் சொல்லி. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு பொருள் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளியுறவு கொள்கை இருக்குத்தானே, அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை, அதுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலுமே கூட யோசிச்சு பாருங்க. வெளிநாடு ஒன்றில் இருந்து ஒரு செருப்பு வைங்களேன், ஒரு செருப்பு வந்து அமெரிக்காவுக்குள்ள வாரத்துக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைக்கே அது பிரச்சனை என்று சொல்லி அதை கொண்டு நிரூபிக்க முடியும். நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிச்சதான் அந்த சட்டத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப் பாவிக்கலாம். உங்களால் நிரூபிக்க முடிஞ்சா நீங்க நிரூபிச்சு போட்டு பாவிக்க வேண்டியதான், உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. எனவே வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதாரம் இந்த மாதிரியான பறந்து விரிந்த ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனை வருமாக இருந்தால் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் பாவிக்கலாம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்துட்டார், இந்த சட்டத்தை எடுத்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக, கொஞ்சம் ஓவராத்தான் போறோமோ என்று சொல்ற மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பாவிச்சிட்டார். அதுதான் இப்ப பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அறிவிச்சவர். என்னென்று சொன்னா தேசிய அவசர கால நிலை. தேசிய அவசர கால நிலை என்று சொல்லி அமெரிக்கால என்னத்தில் அவசர
கால நிலை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி பாதை நோக்கி போய்கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றல என்று சொன்னால் இனி அமெரிக்கர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்கா இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. நாங்கள் மிக கடுமையான பொருளாதார சிக்கலுக்குள்ள இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை மீட்டே ஆகணும் என்று சொல்லி பெரிய பிரச்சாரம் எல்லாம் வச்சு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அந்த பொருளாதார அவசர நிலையை அறிமுகப்படுத்தினவர் அமெரிக்கால. அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா, நாம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே அறிவிச்சிருப்பேன், அதுதான் சரியான திகதி. ஆனால் அன்றைக்கு முட்டாள்கள் தினம் கொண்டாடப்படுது உலகம் முழுக்க. எனவே எனக்கு பெருசா சம்பிரதாயங்கள் பார்க்காட்டியும் கூட எனக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதனால 2ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்து போட்டு தான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அந்த அவசர கால நிலையை அறிமுகப்படுத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கால. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என்றது விடுதலை நாள். அமெரிக்கா 2வது தடவையாக சுதந்திரம் பெற்ற நாள், விடுதலை நாள் என்று சொல்லி பெரிய பிரச்சாரம் எல்லாம் வச்சு அன்றைக்கு தான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகள் அது நட்பு நாடுகள், பழகிய நாடுகள், தெரிஞ்ச நாடுகள், பெரிய நாடுகள், சிறிய நாடுகள், எதிரி நாடுகள் என்று சொல்லி ஒருத்தரும் கழிவில்லாமல் எல்லா நாடுகள் மேலேயும் 10% அடிப்படை வரி விதிச்சவர். பேஸ்லைன் டரிஃப் என்று சொல்லி 10% அடிப்படை வரியை விதிச்சு போட்டு ஒரு சில நாடுகள் மேல வரியை ஏத்தி 50% வரைக்கும் வரி விதிச்சவர். எனவே ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அவர் செய்த சகல நடவடிக்கைகளுக்கும் அவருக்கு கை கொடுத்தது, அவர் கையில் எடுத்த சட்டம் இந்த ஒரு சட்டம். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 முக்கியமான நாடுகளுக்கு எதிராக போதைப் பொருள் வரி என்று சொல்லி ஒரு புதுசாக ஒரு வரி ஒன்றை விதிச்சவர். ஏன்னு சொன்னால் அந்தந்த நாடுகள்லேருந்து போதைப் பொருள் அமெரிக்காக்குள்ள வருது, அதனால எக்ஸ்ட்ராவா வரி விதிக்கிறோம் என்று சொல்லி போட்டு முதலாவது சைனா, 2வது கனடா, அடுத்தது மெக்சிகோ, 3 நாடுகள் மேலேயும் போதைப் பொருள் வரி என்று சொல்லி ஒரு வரியை விதிச்சவர். இப்படியாக ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அமோகமாக நடந்தது அமெரிக்கால. இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி கொண்டு வரார்? அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்காவுக்கு தான் முன்னுரிமை. நான் செய்கிற எல்லா நடவடிக்கைகளும், நான் விதிக்கிற எல்லா வரிகளும் அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்துதான். ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனுடைய பாக்கெட்டுக்குள்ளேயும் நிறைய காசு மிஞ்சும். இனி எல்லாருமே பணக்காரராக முடியும், ஒவ்வொரு அமெரிக்கனும் ரிச் பர்சன் ஆக முடியும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆசை ஊட்டும் போது அதை யார் தான் நம்ப மாட்டினோம்? எல்லாருமே நம்புவார்கள். நாங்கள் பணக்காரராக வந்துடலாம் போலடக்கு, எங்கள்கிட்ட நிறைய காசு வரும் போலடக்குன்னு சொல்லி சாதாரண மக்கள் எல்லோருமே நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதனால அவர் வெளிநாடுகளுக்கு வரி விதிக்கிறத பற்றியோ, நிறைய நாடுகளை தண்டிக்கிறத பற்றியோ அமெரிக்கர்கள் பெரிய அளவில் கவலைப்படலன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரே காரணம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கர்கள் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் இதை நம்பல. இதில் பிரச்சனை இருக்குது, இது எதிர்காலத்தை பாதிக்கும். ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு எதிர்காலத்தில் வேற ஜனாதிபதி தான் பெறுவார், வேற ஆட்சி வரும். அப்போ நாங்கள் சர்வதேச நாடுகளோட வர்த்தக உறவுக்கு போகணும், வர்த்தகம் செய்யணும், எங்களுக்கு எல்லா நாடுகளும் முக்கியம், தனியா அமெரிக்கான்னு சொல்லி அமெரிக்காக்குள்ளேயே இருக்க முடியாது சொல்லி ஏனைய ஒரு சில ஆட்கள் நினைத்தார்கள். அவர்கள் அந்த வழக்க போட்டார்கள். இப்போ நீதிமன்றம் சொல்லி இருக்குது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரிகளில் பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று சொல்லி. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாகவே பதில் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இது முறையற்றது, இந்த தீர்ப்பு நியாயம் இல்லை, இது அமெரிக்காவை பயங்கரமாக பாதிக்கும், இது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவான நாள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய எல்லையற்ற அதிகாரத்துக்கு மேல ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நாங்கள் சொல்லலாம். அடுத்ததாக என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.